பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நித்திய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்களை தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் யோவான் சுவிசேஷத்தின் முன்னுரையாக கருதப்படுகிற 1 அதிகாரம் முதல் 18 வசனங்களை நாம் திரும்பவுமாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் வார்த்தையாகிய ஆண்டவரை குறித்து 4 காரியங்களை குறிப்பிடுகிறார். 1, 1 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே இந்த வார்த்தையானவரின் மேன்மையை குறித்து பேசுகிறார். 2வது பகுதி 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த வார்த்தையானவருக்கு சாட்சியாக வந்த யோவானை குறித்து பேசுகிறார். 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்ப்போமானால் அங்கே இந்த வார்த்தையானவருக்கு உலகம் கொடுத்த பதில் என்ன என்பதை குறித்து பேசுகிறார். 1 அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே இந்த வார்த்தையானவர் நிறைவேற்றிய ஊழியம் என்ன என்பதை குறித்து மிகவும் தெளிவாக பேசுகிறார். இந்த நாளிலும் இந்த 4 பகுதியிலிருந்து நாம் தொடர்ந்து இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக நமக்கு நாமே கேட்க வேண்டிய 4 கேள்விகளை இந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, அவரின் மேன்மையை அறிந்திருக்கிறீர்களா? இந்த முதல் 5 வசனங்களும் அவருடைய மேன்மையை தான் குறிப்பிடுகிறது. வார்த்தை என்கிற ஒரு பெயரை அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கேயும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். மற்ற சுவிசேஷங்களே இந்த பெயரை நாம் வாசிப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன? கிரேக்க மொழியிலே லோகோஸ் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எபிரேயருக்கு மாத்திரமல்ல கிரேக்கர்களையும் மனதில் கொண்டு இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். இந்த லோகோஸ் என்ற வார்த்தை 2 பேருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. நாம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதே நம்முடைய மனதில் வருகிற இன்னொரு வசனம் என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? அவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார், இல்லையா? அப்போ எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிப்பின் கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து என்பதை தான் வார்த்தை என்று அவர் வெளிப்படுத்துகிறார். கிரேக்கர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. தத்துவ ஞானிகள் மத்தியிலே அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், இந்த உலகமானது நிர்மாணிக்கப்படுவதற்கு பின்னாக ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கு அவர்கள் கொடுத்த பெயர் லோகோஸ். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது படைத்தவராகிய ஆண்டவர் அவர் என்பதை சொல்வதற்காகத்தான் லோகோஸ், வார்த்தை என்கிற ஒரு பெயரை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய மேன்மையை குறித்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, அவர் ஆதியில் இருந்தவர். அவர் நித்தியமாக இருந்தவர். ஆகவே தான் அவருக்கு அல்ஃபா ஒமேகா என்று சொல்லுகிறோம். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அது மாத்திரமல்ல, அவரே எல்லாவற்றையும் படைத்தவர். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா அனைத்து ஜீவன்களுக்கும் ஆரம்பமும் ஆதாரமும் அவர்தான். அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருடைய ஆளுகைக்கு வரம்பில்லை. அவர் ஒளியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். இருளானது அவரை பற்றி கொள்ள, அந்த ஒளியை மேற்கொள்ள பலமுறை முயற்சித்தது ஆரம்பம் முதல். ஆனாலும் இந்த இருளினால் அந்த ஒளியை மேற்கொள்ளவே முடியவில்லை. காரணம் என்ன? அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். மறுபடியுமாக இந்த முதல் 5 வசனங்களே அதை அவர் குறிப்பிடுகிறார், இல்லையா? அவர் மெய்யான தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இதுதான் அவருடைய மேன்மை.
அவர் தேவாதி தேவனாக இருக்கிறபடினாலே இருளானது அவரை ஒன்றும் செய்ய முடியாது, அல்லது அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் எப்பொழுதுமே சபையை மேற்கொள்ள, சபையை ஒன்றுமில்லாமல் பண்ண முயற்சித்து கொண்டே தான் இருக்கிறது, ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும். ஆனாலும் மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் அல்ல. பலர் எண்ணுவது போல அவர் சிறு குழந்தையும் அல்ல, பரிதாபமாக சிலுவையிலே உதவியின்றி மரித்து போன ஒரு மனிதரும் அல்ல. அவர் மெய்யான தேவன். அவருடைய மேன்மைக்கு அளவே இல்லை. இதை அறிந்தவர்கள் எப்பொழுதுமே தெய்வ பயமுள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு ஏன் அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே தெய்வ பயம் இல்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை ஒன்று அவர் குழந்தையாக பார்க்கிறார்கள், அல்லது அவர் நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்லவராக மாத்திரம், ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படியாக மாத்திரமே பார்க்கிறார்கள். இதையும் தாண்டி அவர் ஆதி முதல் தேவனாய் இருக்கிறவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், அவருடைய அதிகாரத்துக்கு வரம்பே இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் தெய்வ பயத்துடன் இருப்பார்கள். இதை தாண்டி இன்னொரு காரியம் உண்டு. ஏன் எனக்குள்ளாக நமக்குள்ளாக தேவையற்ற பயங்கள்? ஏனென்றால் அவருடைய மேன்மையை நாம் இன்னும் உணரவில்லை. அவர் எத்தனை வல்லமையுடையவர் என்பதை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லாததிலிருந்து இந்த அழகான நேர்த்தியான உலகத்தை படைத்தவர் அவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த முதல் 5 வசனங்களும் அவருடைய மேன்மையை குறித்து பேசுகிறது. 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இன்னொரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அது என்ன தெரியுமா? அவருடைய மெய்யான சாட்சிகளை அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய மெய்யான சாட்சிகளை அறிந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகருகிறார்கள். ஆனால் எல்லோரும் மெய்யான சாட்சிகள் கிடையாது. இங்கே யோவானை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்குது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். சாட்சியின் முதல் அடையாளமே அதுதான். தேவனால் அனுப்பப்பட்டவன், மனிதனால் நியமிக்கப்பட்டவன் அல்ல, தானாகவே ஏற்படுத்தி கொண்டவனும் அல்ல. அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். இன்னைக்கு பல வேளைகளிலே இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை விட்டு நாம் வழி விலகி போவதற்கு காரணமாக அமைவது என்ன தெரியுமா? மெய்யான சாட்சிகள் யார் என்று தெரியாமல் யாரோ ஒருவரை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். யாரோ ஒருவனுடைய ரசிகனாக நாம் மாறிவிட்டோம். யோவானாகிய சாட்சியை குறித்து பல காரியங்களை இந்த யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். சிலவற்றை நான் குறிப்பிடுகிறேன். ஒன்று, மெய்யான சாட்சியின் வாழ்க்கை தேவனை விசுவாசிக்க நம்மை ஊக்குவிக்கும். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஒரு மெய்யான சாட்சி தேவன் மீது இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதாக இருக்கும், அது வளரச் செய்கிறதாக இருக்கும். இன்னொன்று, மெய்யான சாட்சியில் நீங்கள் தாழ்மையை காண முடியும். 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நாடகன் சொல்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இந்த யோவான் யார்? மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்பாக வந்த முதலாவது தீர்க்கதரிசி, அல்லது 400 கால இடைவெளிக்கு பிறகு வந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அவனை பின்பற்றி போனார்கள். போர் சேவகர்கள் வந்தார்கள், ஆயக்காரர்கள் வந்தார்கள். அங்கே யூத மத தலைவர்களும் அவனிடத்தில் வந்து நாம் மனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு பெரிய இடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, பெருமைப்பட வேண்டிய ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவன் தன்னை குறித்து தான் யார் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவர் சொல்கிறாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மெய்யான சாட்சியை தேடி போனீங்கன்னா தாழ்மை இருக்கான்னு நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த மெய்யான சாட்சியாக இருப்பவர்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார்கள். 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஒன்றை தீர்க்கமாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கமே மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலியாக வந்தார்.
உண்மைத்தான், அவரை பின்பற்றும் பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தேடி வருகிறது. ஆனால் அது அல்ல முக்கியம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், அதுதான் முக்கியம். ஒரு மெய்யான சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் இதை குறித்து தான் வலியுறுத்தி பேசுவான். மற்றவைகளை முக்கியத்துவப்படுத்த மாட்டார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தரக்கூடியவர் இயேசு மாத்திரமே. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மெய்யான சாட்சியின் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தன் நிறைவு அடைந்தவர்களாக இருப்பார்கள். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று கருதுகிறவர்கள். அவருடைய வார்த்தைக்கு வார்த்தை அல்லது அவருடைய பிரசங்கம் எல்லாம் பணம் கொடுங்க, பணம் தாங்க, பணம் தாங்க என்று இருக்காது. இன்னும் எனக்கு கிடைக்கலையே, ஏன் அவர்களுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருக்காது. மாறாக, எனக்குரியதை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நடப்பார்கள். இந்த மெய்யான சாட்சியின் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? 29ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. ஒரு மெய்யான சாட்சியினுடைய மகிழ்ச்சி எதிலே தங்கி இருக்கிறது என்றால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில்லை, அவர் ஆணையிடுகிற வேலையை செய்து முடிப்பதில் தான் அவருக்கு மகிழ்ச்சி. வேறு எதிலும் அவருக்கு மகிழ்ச்சி கிடையாது. உலகத்தில் பல சம்பத்துகள் அவருக்கு வரலாம், பல ஆசீர்வாதங்கள், பேரும் புகழும் பெருகலாம். ஆனால் அதிலெல்லாம் அவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். மாறாக அவர் எதிலே மகிழ்ச்சி அடைவார் என்றால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் செய்து முடிக்கிறேன், அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆகவே அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்கும் தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவரும் பெருகணும், அவரோடு கூட சேர்ந்து நாமும் பெருகணும். இன்னைக்கு என்னை போன்ற ஊழியக்காரருடைய எண்ணமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அவருக்கு கிடைத்ததோ இல்லையோ, எனக்கு ஆளுயர மாலை கிடைக்க வேண்டும், நான் போகிற இடமெல்லாம் எனக்கு உயர்ந்த வரவேற்பு கொடுக்கப்பட வேண்டும், எனக்கு மேன்மை கிடைக்க வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ இல்லையோ, என்னுடைய பெயர் உயர்த்தப்பட வேண்டும், என்னை குறித்து எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு ஊருக்கு வருகிறேன் என்றால் அங்கே ஆயிரக்கணக்கான கட் அவுட்டுகள் எனக்காக வைக்கப்பட வேண்டும். ஆனால் மெய்யான சாட்சி அப்படி எண்ண மாட்டார்கள். அவர் சொல்லுவாங்க, அவர் பெருகணும், நான் சிறுகணும். பிரியமானவர்களே, இந்த விசுவாச பாதையை விட்டு நாம் விலகி போகாது இருக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட சாட்சியை நாம் பின்பற்றுகிறோம் என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். 3ஆவதாக நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அவரால் மாத்திரமே வரும் நித்திய ஜீவனை அறிந்திருக்கிறீர்களா? இதை குறித்து தான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, அவர் உலகத்திலே வந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவர்கள் மத்தியிலே கடந்து வந்தால் அவர்களோ அவரை அறியவில்லை. they did not recognize him என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அவரை கண்டுக்கவே இல்லை அவர்கள். யூதர்கள், அவருடைய சொந்த ஜனம், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரித்தார்கள், வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். ஆனால் 12ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். அது என்ன சொல்கிறது என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்டது. அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது போல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படும் ஸ்லாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதைவிட முக்கியமானது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, தேவகுமாரனின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதுதான் வார்த்தையாகிய அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்கிற ஸ்லாக்கியம். அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை நாம் உள்ளான உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம்.
ஆனால் அது வேற. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பது வேறு, கிறிஸ்துவுக்குள் பிறப்பது வேறு. 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். உண்மைதான், அப்பா கிறிஸ்தவர், தாத்தா கிறிஸ்தவர், சந்தோஷம். அது முக்கியம் அல்ல. நீங்கள் இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக பிறந்திருக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. 4வது முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? அவர் வெளிப்படுத்திய பிதாவை அறிந்திருக்கிறீர்களா? 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்து நிறைவேற்றிய ஊழியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். என்ன நிறைவேற்றினார்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவை வெளிப்படுத்தும்படியாகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். பிதாவை ஒருவனும் கண்டதில்லை. ஆகவே பிதாவின் மடியிலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதா எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை முக்கியமானது. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் அவர் வெளிப்படுத்தின பிதாவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருக்கிறோமா? ஒன்றை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மைதான், இன்னைக்கு பல வேளைகளில் கிருபை 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 என்று கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினாலே சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, அவருடைய பிரமாணங்களுக்கு, கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் கனஈனப்படுகிற ஒரு வாழ்க்கையை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இன்னொரு பக்கத்தில் கிருபையை முற்றிலும் மறந்துவிட்டு நியாயப்பிரமாணத்தை குறித்தும் ஆக்கினை தீர்ப்பை குறித்தும் அவரால் வரக்கூடிய தண்டனை குறித்து மாத்திரமே பேசி தேவன் அன்புள்ளவரா என்ற ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு ஒரு பயத்தை மக்கள் மனதிலே உருவாக்கி விடுகிறார்கள். இதுவும் தவறு. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். இந்த கிருபையை அறிந்தவர்கள் அவர்களும் கிருபை நிறைந்தவர்களாக இருப்பார்கள், அன்பானவர்களாக இருப்பார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். 1 யோவான், இதே அப்போஸ்தலன் எழுதிய 1வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுத்தார். 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கணும். அது என்ன தெரியுமா? நான் உங்களிடத்திலே அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சரித்திரம் இப்படியாக சொல்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 150ஆம் ஆண்டளவில் 40,000 கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 300ஆம் ஆண்டில் அந்த 40,000 6 லட்சமாக பெருகியது. அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய பிதாவினுடைய அன்பை இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக அந்த நாட்களிலே அங்கே கொள்ளை நோய்கள் வரும் பொழுது ஒரு ஊரில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் கொள்ளை நோய் வந்துருச்சு, இல்லை சொந்தக்காரங்களுக்கு கொள்ளை நோய் வந்துருச்சுன்னா அவங்கள விட்டுட்டு ஓடி போயிடுவாங்களாம். அது சொந்த தகப்பனை விட்டுட்டு ஓடிட்டு போயிடுவாங்க, பிள்ளைகளை கூட விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த கொள்ளை நோயில் நாம் மறித்து விடக்கூடாதுன்ட்டு. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யலாம். கொள்ளை நோய் காலத்திலையும் அவர்கள் அங்கே வியாதிக்குட்பட்டவர்களோடு கூட இருந்து பராமரித்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இது நிமித்தம் அவர்களும் மறிக்க வேண்டியதாக இருந்தது. இதுதான் மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் இந்த உலகத்திலே பார்க்கலையே. அப்படியானால் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருப்பார் என்று சொல்லி அநேகர் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த காரியத்தை தான் உங்களிடத்திலே நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய மேன்மையை அறிந்திருக்கிறோமா? அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமா? அப்படியானால் நாமும் அவர் வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துவோம். அதன் மூலமாக அநேகர் அவரை பின்பற்றுவதற்கு காரணிகளாக மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.